ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து YDSC கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வி என்டர்ட் இன்டு டிஃப்ராக்ஷன், கரெக்டாக? ஸோ போன வீடியோவில் வந்து சிம்பிளாக டிஃப்ராக்ஷன் என்னென்னு மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, எந்த அளவுக்கு YDSC இம்பார்ட்டண்ட்டோ ஓகே அதே அளவுக்கு சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷனும் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக கன்ஃபியூசிங் டாபிக் சொல்லுவாங்க, சரியா? பிகாஸ் YDSCக்கும் ஓகே இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியும், சரியா? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, அங்கே ஒன்று படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு பாயிண்டில் வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்னென்ன கண்டிஷன், டெல்டா எக்ஸு, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் பார்ப்போம்ல. முக்கியமாக டெல்டா எக்ஸ். ஓகே, டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னலாம் இப்போ பார்க்கவேனா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். டெல்டா எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அங்கே பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு வரும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல டார்க்குன்ட்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இது வந்து மோஸ்ட்டாக கன்ஃபியூசிங் டாபிக் சொல்லுவாங்க, சரியா? YDSCக்கும் இதுக்கும் மேட்சே ஆகாது. அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூசிங் டாபிக் சொல்லுவாங்க. அண்ட் டெஃபினட்டாக YDSCயோட இதில் கொஞ்சம் கான்செப்ட் டீப். ஓகே, கொஞ்சம் கான்செப்ட் டீப்பாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவைப்படும், சரியா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா இந்த டாப்பிக்கை ஒரே ஃப்ளோவில் முடித்தா தான் நம்மளால் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப பொறுமையாக நீங்கள் கவனிக்கணும், சரியா? இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக கவனிக்கணும். கொஞ்சம் கான்செப்டுவலாக தான் இருக்கும், கொஞ்சம் இமேஜினேஷன் தேவைப்படும். ஓகே, அண்ட் ஐ கேன் டெஃபினெட்லி டெல் தட் அந்த இமேஜினேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த வாட்டி. ஓகே, பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா படிச்சுட்டு வந்திருக்கனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் இதுதான் இந்த அதாவது இந்த டாபிக் மட்டும்தான் இந்த சாப்டரில் கொஞ்சம் மோஸ்ட் டிஃபிகல்ட் சொல்லக்கூடாது, கொஞ்சம் கான்செப்டுவல் சொல்லலாம், சரியா? ஒன்ஸ் உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடுச்சுன்னா இந்த சாப்டரில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, YDSC உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ எல்லாம் பேசிக்கான உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு எல்லா பேசிக்கான டெரிவேஷனும் கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்டுவலாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டோன்ட் வரி அபவுட் கான்செப்ட்ஸ். ஓகே, கான்செப்ட்ஸை ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும், சரியா? மேபி இது ஒரு 40 or 50 மினிட் வீடியோ போனாலும் போகலாம். ஸோ டெஃபினெட்லி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தாகணும். ஓகே, ஒரே ஃப்ளோவில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகே, டேக் டைம் அண்ட் ஃபுல் நோட்ஸ் எடுத்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிசன் வாட் எவர் ஐ எம் சேயிங். ஓகே, நான் சொல்கிறத மட்டும் கவனிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு YDSC எல்லாத்தையும் மறந்துடுங்க, சரியா? கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப ஜஸ்ட் இதை வந்து புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு YDSC கான்செப்ட்ஸ் எதுவும் இங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க, சரியா? அண்ட் ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சி டிஃப்ராக்ஷன் பற்றி படிக்கணுன்னாக்கா, ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம்னா டிஃப்ராக்ஷனும் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான். நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம், கரெக்டாக? YDSCயும் என்னது, YDSCயும் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான். இன்டர்ஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு லைட் வேவ் வந்து எப்படி வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, ரெண்டு லைட் வேவ் வந்து ஜாயின் ஆகுறது இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். இப்படி 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 வருது, இது இப்படி இப்படி வருது. ஸோ இந்த பாயிண்டில் நான் ரெண்டும் சேர்ந்துருச்சு, ஜாயின் ஆச்சு. ஸோ இதுதான் இன்டர்ஃபரன்ஸ், கரெக்டாக? டிஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகிறதும் இன்டர்ஃபரன்ஸ்னால தான், YDSC ஃபார்ம் ஆகிறதும் இன்டர்ஃபரன்ஸ்னால தான், சரியா? அது ஒரு பாயிண்ட். இப்போதைக்கு YDSC மறந்துடுங்க. நவ் சி, ஸோ டிஃப்ராக்ஷன் என்ன ஆக போகுது, வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஓகே, அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன், சரியா? ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பை த நேம் இண்டிகேட். ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்லிட் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்லிட் கட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு சிங்கிள் ஸ்லிட் கட் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப நம்ம ரெண்டு ஸ்லிட் கட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்லிட் மட்டும் கட் பண்ணுறோம், சரியா? என்ன பண்ணிவிட்டேன், நான் இந்த கார்ட்போர்டை ஐ எம் ரொட்டேட்டிங் திஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல வேர்ட்டிக்கலாக இந்த கார்ட்போர்டு வச்சுட்டேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் இப்படி வேர்ட்டிக்கலாக வச்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஸ்லிட் கட் பண்ணி எடுத்துட்டேன், சரியா? சி, இதுதான் வந்து நான் கட் பண்ணி எடுத்த ஸ்லிட். ஓகே, ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இது எதுவுமே பார்க்காதீங்க, நான் சொல்ல அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஒரு ஸ்க்ரீன், அதை வந்து நான் ஒரு ஸ்லிட் கட் பண்ணிட்டேன், சரியா? நான் என்ன பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் சோர்ஸ் எடுத்துட்டேன். ஓகே,
ஒரே ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நவ் இந்த ஸ்லிட்டோட ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸை வந்து ஏ, நான் கட் பண்ணியிருக்க ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகே, நல்லா புரியுதா? ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ. நவ் இந்த சோர்ஸ் வந்து we are going to get waves. கரெக்டாக வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல வந்து வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கப்படும். நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி வேவ் ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டுமே என்னது, இட் வில் ஆக்ட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். am I right or wrong? கரெக்டு தானேப்பா? சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் இந்த கேஸில், என்ன போகிறோம், இந்த வேவில் இருக்க ஓகே இந்த செகண்டரி டிஸ்டர்பன்ஸ், ஓகே இந்த செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுற வேவ்லெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். புரியுதா? ஆக்சுவலாக YDSCயில் என்ன பண்ணோம், நம்ம 2 ஸ்லிட் எடுத்தோமா? ஓகே, 2 ஸ்லிட் எடுத்து இந்த 2 சோர்ஸ்லேருந்து வர வேவ்ஸை, ஓகே வேறு சோர்ஸ்லேருந்து வர வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸை பேட்டர்னை கவனித்தது YDSCயில். ஓகே, பட் இங்கே என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஒரே ஒரு சோர்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து வர்றதில்ல, அங்கே வர செகண்டரி டிஸ்டர்பன்ஸ்னால் வர இன்டர்ஃபரன்ஸ் இங்கே வந்து பார்க்க போகிறீங்க. புரியுதா? ஸோ ஒரு சோர்ஸ்லேருந்து மல்டிபிள் இன்டர்ஃபரன்ஸ் வரதுல இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் n நம்பர் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், தெரியா ஒரு 1000 டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு இருக்கும். ஓகே, இந்த 1000மே என்ன பண்ணுவோம், செகண்டரி சோர்ஸுமே ஒரு வேவ்லெட் ரிலீஸ் பண்ணும். கரெக்டாக? இந்த வேவ்லெட்டும் என்ன பண்ண போகுது, ட்ராவல் பண்ண போகுது. இந்த வேவ்லெட்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ண போகுது. புரியுதா? அதுதான் சொன்னேன். ஓகே, சாரி, அதுதான் சொன்னேன். சரியா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் வில் கிரியேட் அ வேவ்லெட். ஓகே, அப்போ இந்த வேவ்லெட் வந்து மற்ற செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் கூட கம்பைன் ஆகாமல் போகாதுல்ல. ஸோ என்னாகும், ஒரு பாயிண்ட் கூட நம்ம மல்டிபிள் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இதுக்கும் க்ரியேட் ஆகும். சரியா? அதனால் வர பேட்டர்ன் தான் நமக்கு டிஃப்ராக்ஷன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், போன கிளாஸ்லேயே நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். நவ் ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சு. சரியா? என்ன பண்ணுறேன், ஆக்சுவலி ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ஆக்சுவலாக உங்கள் ஸ்லிட்டோட டைமென்ஷன் இதோட முடியுது. கரெக்டாக? ப்ராக்டிக்கல் என்ன இருக்கணும், உங்களோட பிரைட் ஸ்பாட் வந்து இது வரைக்கும் வந்திருக்கணும். கரெக்டாக? பட் என்ன ஆகிடுச்சு, டியூ டு டிஃப்ராக்ஷன், பெண்டிங் ஆஃப் லைட் வந்து உங்கள் ஸ்லிட்டோட டைமென்ஷனையும் தாண்டி பெண்ட் ஆகி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அதான் டிஃப்ராக்ஷன் பார்த்தோம். ஆக்சுவலாக ஸ்லிட்டோட சைஸ் இங்கேயே முடியுது, பட் உங்களுக்கு பிரைட் லைட் வந்து என்ன ஆகுது, இந்த ஷேடோ ரீஜன்லையை தாண்டி கொஞ்சம் போய் பிரைட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகும். சரி, உங்கள் பிரைட் ஸ்பாட் வில் பி லார்ஜர் தென் த டைமென்ஷன் ஆஃப் த ஸ்லிட். ஓகே, இதுதான் பார்த்தோம். ஆக்சுவலாக இது ரொம்ப மேக்னிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கோம். இதோட டைமென்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நியர்லி இன் ஆம்ஸ்ட்ராங், ஐ மீன் எம்எம்மில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்லிட்டோட டைமென்ஷன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ இந்த சென்ட்ரல் பார்ட் எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த சென்ட்ரல் பார்ட்டில் ஓகே என்ன ஆகுது, இங்கேருந்து வர லைட் ரே ஒன்று வருது, இங்கேருந்து ஒரு லைட் ரே வருது. சரியா? என்ன ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஓகே, ரெண்டும் காமன் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா இது ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுனால ரெண்டுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். ஓகே, ஒன் சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சா என்ன அர்த்தம், டெல்டா எக்ஸ் வில் பி 0. சரியா? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும். அதனால தான் என்னாச்சு, இந்த இடத்துல we are getting a strong bright fringe. கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டு டெல்டா எக்ஸ் 0. ஓகே, இந்த டெல்டா எக்ஸ் வந்து போக கம்மியாகிட்டே போகும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? நான் என்ன கேட்குறேன்னா, ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்னு கேட்குறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறேன் கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வில் அக்கர் அட் அ பாயிண்ட் ஆஃப் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா. இங்கே தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருக்கும். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட இந்த டிஃப்ராக்ஷன் பேட்டர்னில் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்குல்ல. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து எனக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா, சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகிற இடத்துல என்னோட டெல்டா எக்ஸ் வந்து லேம்டான்னு சொல்கிறேன். இங்கே தான் எல்லாருக்கும் வந்து பெரிய கொஷின் மார்க் வரும். ஓகே, இல்லை எப்படின்னா நம்ம வந்து
YDSCயில் என்ன சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்டு டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா λ/2ல் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து லாம்டாவில் இருக்குது. ஓகே, மாற்றி சொல்லிருப்பேன். சரி, லிசன் கேர்ஃபுல்லி. YDSCயில் என்ன சொன்னேன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா λ, 2λ, 3λ. ஞாபகம் வருதா? ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகும்னா λ, 2λ, 3λன்னு சொன்னேன். ஓகே, பட் இந்த இடத்துல என்ன எடுக்கிறேன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு டார்க் ஃப்ரிஞ்சு வில் அக்கர் அட் Δx = λன்னு எடுக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். சரியா? ஸோ இந்த கன்ஃபியூஷனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூக்கி போட பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. இந்த கான்செப்ட் கிளியர். இந்த பாயிண்ட் இப்போ இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை. ஓகே, எப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சு வந்து Δx = λ வருதுன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். சரி, கவனிங்க. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சை வந்து இங்கே எடுத்திருக்கேன். ஓகே, என்னோடய சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குது. ஓகே, என்னோட A டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே B இருக்குது, இந்த இடத்துல வந்து பாயிண்ட் P இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு லைட் ரே வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ண போகுது, பிலேருந்து ஒரு லைட் ரே வந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ண போகுது. சரியா? Δxன்னு நம்ம எதை பேசுவோம்? Δxன்றது ஆக்சுவலி என்னது? பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கும் பாத் டிஃப்ரென்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது? இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் அதோட பாத் டிஃப்ரென்ஸ். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டாக இதுக்கும் பாத் டிஃப்ரென்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோம்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் அதோட பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதாவது AP minus BP will give me path difference. Okay, and Δx = A sin theta உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அண்ட் Δx = A sin theta நல்லாவே தெரியும். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா Δx = A sin theta λன்னு வந்துச்சுன்னா, ஓகே, Δx = λன்னு வந்துச்சுனாக்கா ஐ எம் டெல்லிங் யூ தட் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வில் பி ஃபார்ம்ட் இன் கேஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஓகே, ஆனால் இது ஏன் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது? YDSCயில் நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம், இங்கே ஒரு கான்செப்ட் படிக்கணும். அது ஏன்? ஆக்சுவலாக ரொம்ப தப்பான ஒரு வியூ இது. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. YDSCயில் வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து லாம்டாவில் வரும், பட் ஆனால் இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து லாம்டாவில் வரும். நோ, கம்ப்ளீட்லி ராங் கான்செப்ட். ஓகே, கண்டிப்பாக YDSCயோட பிரின்சிபல் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகே, அங்கே வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் லாம்டாவில் வருதுன்னா லாம்டாவில் தான் வரப்போகுது. டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்? λ/2, 3λ/2, 5λ/2, இங்கெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். ஓகே, பட் இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து லாம்டா வருதுன்னு சொல்கிறோம். நோ, ஆக்சுவலி நாட். நீங்கள் எடுத்திருக்க Δx வேறு. இங்கேயும் λ/2ல் தான் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். எப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளியராக இருக்கா? இப்போ நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கேன்னா என்னோட Δx = λ. ஓகே, பட் ஆனால் நான் எந்த Δx சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. சரியா? கவனிங்க. நான் கொஞ்சம் ஸ்லோவாக கவனிங்க, கொஞ்சம் கான்செப்சுவல். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே புரியுமான்றது டவுட்டு தான். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். சரியா? ஜஸ்ட் லிசன் டு மை வேர்ட்ஸ். ஓகே, நம்ம செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? இப்போ ஒரு வேவ் ஃப்ரண்ட் எடுத்தேன்னா இந்த இடத்துல மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கா, n நம்பர் ஆஃப் பாயிண்ட் இருக்குது. சரியா? நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல என்னோட செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த n நம்பர் ஆஃப் செகண்டரி டிஸ்டர்பன்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு 100 டிஸ்டர்பன்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது 100 சோர்ஸ் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த ஒரே ஒரு சோர்ஸ் S1ல் there are 100 more sources. Okay, which is known as secondary disturbance. புரிஞ்சுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணதே ரெண்டு சோர்ஸு, பட் ஆனால் இந்த இடத்துல அசியூம் பண்ணது ஒரு சோர்ஸ். ஆனால் அந்த ஒரு சோர்ஸ் there are multiple other sources. சரியா? அதுதான். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் இதில் 100 சோர்ஸஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1 to 99 சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு செகண்டரி சோர்ஸ். ஓகே, இது எல்லாமே ஒரு வேவ்லெட் க்ரியேட் பண்ணும். அப்படியே ஃபுல்லாக கொச்சன் லைக் திஸ் வேவ்லெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்க போகுது. சரியா? ஸோ ஐ எம் கன்சிடரிங் 100 சோர்ஸஸ் பிட்வீன் தெம். சரியா? இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து சென்ட்ரல். அப்போ இது வந்து ஒய்னா இதுவும் கீழேயும் ஒய் தான் இருக்க போகுது. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சேன்னா உங்களுக்கு என்னோட 1க்கும் 100க்கும் நடுவில் Δxஐ கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட 1க்கும் 100க்கும் நடுவில் Δx வந்து நான் என்ன எடுத்தேன், லாம்டான்னு எடுத்தேன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 1க்கும் 100க்கும் நடுவில் Δx வந்து லாம்டான்னு எடுத்திருக்கேன். சரியா? ஓகே,
ஆக்சுவலாக என்னோட டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆகணும்? YDSC கான்செப்ட் படி டார்க் ஃப்ரிஞ்ச் ஷுட் பி ஃபார்ம்ட் இன் லாம்டா பை 2. லாம்டா பை 2ன்னு உங்களுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வரும். கரெக்டாக? இப்போ பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். சி 1க்கும் 100க்கும் நடுவில் டெல்டா எக்ஸ் இருந்துச்சுனாக்கா 1க்கும் 50க்கும் நடுவில் என்ன பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்? ஆப்வியஸ்லி டெல்டா எக்ஸ் பை 2வா? அக்செப்டபுளா? 1 to 100க்கு நடுவில் நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் டெல்டா. ஓகே, 1 to 50க்கு நடுவில் என்னோடய பாத் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? டெஃபினெட்லி லாம்டா பை 2. சரியா? அப்போ 1க்கும் ஓகே 1க்கும் ஐம் சாரி 1க்கும் இஃப் ஐ எம் கன்சிடரிங் 51 1க்கும் 51க்கும் நடுவில் அப்போ என்ன பாத் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? லாம்டா பை 2வாக இருக்கணும். ஓகே, என்ன ஆக போகுது? இப்போ லாம்டா பை 2 இருக்குன்னா என்ன ஆக போகுது? என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே என்னோடய ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வருது ஒரு வேவு அண்ட் என்னோடய 51st பாயிண்டில் ஒரு வேவ் வருது. ஓகே, ரெண்டும் மீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆகுது? பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் லாம்டா பை 2. எனக்கு ஒன்ஸ் லாம்டா பை 2ன்னு வந்துச்சுன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஸோ எனக்கு டார்க் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்போ 1க்கும் 51க்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து இப்படி மேட்ச் ஆகி இட் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் எல்லாமே என்ன ஆகிடுது? எனக்கு ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் பண்ணிடுது. புரியுதா? அண்ட் சிமிலர்லி 2க்கும் 52க்கும் நடுவில் ஓகே 2லேருந்து ஒரு வேவ் வருது, 52லேருந்து ஒரு வேவ் வருது. ரெண்டுத்துக்கும் பாத் டிஃப்ரென்ஸ் என்ன? லாம்டா பை 2. லாம்டா பை 2 பாத் டிஃப்ரென்ஸ் வந்துச்சா என்ன அர்த்தம்? அகெயின் ஐ வில் கெட் அ டார்க் ஃப்ரிஞ்ச். புரியுதா? அதே மாதிரி 3க்கும் 53க்கும் ஓகே 3க்கும் 53க்கும் நடுவில் எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் என்னது? லாம்டா பை 2. அகெயின் இட் வில் கெட் கேன்சல்ட் அண்ட் லாம்டா பை 2னா என்னது? YDSC கான்செப்ட் படியே பார்த்தீங்கனாலே லாம்டா பை 2னா இட் வில் பிகம் அ டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே, அதாவது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், ஸோ டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே, அதே மாதிரி 50க்கும் 100க்கும் நடுவில் என்ன ஆகிடுது? ஐ எம் கெட்டிங் லாம்டா பை 2. ஸோ அதனால் என்னாச்சு? இதுவும் டார்க் ஃப்ரிஞ்ச் ஆகிடுது. ஓகே, ஸோ புரியுதா? 50க்கும் 100க்கும் நடுவில் டெல்டா பை 2. கரெக்டாக? அப்புறம் எதுக்கு நான் நீங்கள் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு சொன்னீங்க? கரெக்டாக? நோடா தம்பி, நான் சொன்ன டெல்டா எக்ஸ் என்னென்னா இப்போ சொல்கிறேன் நீங்கள், நான் சொன்ன டெல்டா எக்ஸ் என்னென்னா இதுக்கும் நடுவில் இருக்க ஃபுல் பாயிண்ட். ஓகே, அதை நான் டெல்டா எக்ஸ்ன்னு சொன்னேன். சரியா? நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்க பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. சரியா? நான் இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை லாம்டான்னு தானே எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸோட இது என்னது? லாம்டான்னு எடுத்திருக்கேன். சரியா? அதனால் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா தான் வருது. பட் ஆனால் அது வந்து ஏன் டார்க்காக வருதுன்னா காரணம் இண்டிவிஜுவல் ஃப்ரிஞ்சஸை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே டெஸ்ட்ரக்டிவாக மாறுது. நமக்கு எல்லாமே லாம்டா பை 2 மாறுது. சரியா? ஸோ கம்ப்ளீட்லி இது எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. பட் நான் அசியூம் பண்ண பாத் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் அது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வருது? டெல்டா எக்ஸ். ஸோ அந்த ஏ சைன் தீட்டா வந்து நான் லாம்டான்னு அசியூம் பண்ணியிருக்கேன். சரியா? இட் இஸ் நாட் லைக் தட் நான் இந்த இடத்துல ஏ சைன் தீட்டா ஈக்குவல் லாம்டான்னு அசியூம் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் வரணும்ட்டு கிடையாது. ஓகே, அது வந்து டிபெண்ட் ஆகுது. நீங்கள் எந்த டெல்டா எக்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் லாம்டாவோட வேல்யூ. ஓகே, நீங்கள் இதை வந்து வெறும் லாம்டாவாக பார்க்காம ஓகே இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கோங்க? ஒரு எக்ஸாக பாருங்கள். ஓகே, ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன எடுப்பீங்க? அப்போ இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது. கரெக்டாக? ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இதுதான் கன்ஃபியூஷன். இந்த லாம்டா டஸ் நாட் மீன் தட் இந்த இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணும்ட்டு. சரியா? சிம்பிளாக ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா. ஓகே, ஏன்னா உங்கள் புக்ஸ்லாம் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம அசியூம் பண்ணுறது இப்படி தான் அசியூம் பண்ணி போகணும். சரியா? ஸோ ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டாக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணுன்ட்டு அர்த்தம் கிடையாது. டிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வில் பி ஃபார்ம்ட் அட் ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு லாம்டா, அதாவது டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஓகே, இது ஏன் பிரைட் ஃப்ரிஞ்சாக, அதாவது இது ஏன் டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் பண்ணுன்றதுக்கான டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இண்டிவிஜுவல் ஃப்ரிஞ்சஸை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப எல்லாமே வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, ஒருவேளை இந்த பாயிண்டில் உங்களுக்கு புரியலைன்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, டெல்டா ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து டெல்டா எக்ஸை கூட லாம்டாவில் ஃபார்ம் ஆகுதுன்றது. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம்ல கான்செப்ட், அப்போ புரிஞ்சிடும். சரியா? Okay, so now see,
see now for first dark fringe என்ன சொன்னா a sin theta should be equal to lambda. okay அப்போ sin theta should be equal to lambda by a ன்னு சொல்லலாமா? okay and since sin theta is very small, நம்ம ஆல்ரெடி இது ஏன் இவ்வளோ ஸ்மாலாக இருக்குன்றத பார்த்துருக்கோம் சரியா. since sin theta equal to very small, can I say theta equal to lambda by a? ஓகே அதாவது இனிமேல் டிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு வேல்யூ வரப்போது தீட்டா, அதாவது ஆங்குலர் பொசிஷன். ஓகே ஆங்குலர் பொசிஷன் தீட்டான்னு என்னது? தோ இதுதான் தீட்டா சரியா. தீட்டாவோட எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தீட்டா. ஓகே தீட்டா இஸ் ஹியர். ஓகே சென்ட்ரலுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறான் தீட்டா சரியா. டிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆங்குலர் பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ உங்களோட ஆங்குலர் பொசிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வில் பி lambda by a. புரியுதா? see அட்லீஸ்ட் நான் பாக்ஸ் போட்ட டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் சரியா. இப்போ ஜஸ்ட் கவனிச்சிட்டே வாங்க. now ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து இதுவாகிடுச்சு, இது ஆங்குலர் பொசிஷன் ஆகிடுச்சு. ஓகே இப்போ சென்ட்ரல் ஃப்ரிஞ்சிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும்ல, அதுக்கு என்ன பண்ணணும், tan theta கன்வெர்ட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான், sin theta ஈக்குவல் டு tan theta அப்படின்னு போட்டுவோம் சரியா. அப்போ tan theta ஈக்குவல் டு lambda by a ன்னு போடலாமா? tan theta equal to lambda by a and tan theta equal to small y divided by d, capital D சரியா, small y by capital D and hence உங்கள் distance of the first dark fringe is d lambda by a. ஓகே ஸோ இது ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வந்து lambda by a ல ஃபார்ம் ஆகுது and first dark fringe ஃபார்ம் ஆகிற distance from central fringe is d lambda by a. ஓகே புரியுதா? இப்போ செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகும்? சி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? சி இது என்னது? சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் கரெக்டாக. இதுக்கு மேலே டார்க்கு, இதுக்கு மேலே ஒரு பிரைட்டு, இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் பிரைட் வரும், அதுக்கு மேலே செகண்ட் டார்க் அப்படி வரும். இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சோட டீட்டாவும் ஒய்யும் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. சி ஆப்வியஸாக அது ரொம்ப சிம்பிள் தான் சரியா. உங்கள் ஃபர்ஸ்ட் டார்க்குக்கும் இதுவும் ஃபர்ஸ்ட் டார்க், இதுவும் ஃபர்ஸ்ட் டார்க், இதுக்கு நடுவில் இருக்கிறது தானே செகண்ட் டார்க், ஆமாம் ரைட். அப்போ இதுக்கு நடுவில் தீட்டா இருந்துச்சுன்னா இதுவும் தீட்டா தானே. அப்போ இதோட ஃபுல் ஆங்குலர் வித் எவ்வளோ? 2 தீட்டா, சிம்பிளி 2 தீட்டா. ஓகே 2 இன்ட்டு lambda by a. அதே மாதிரி இதோட ஃபுல் வித் என்ன வரும்? y plus y, அதாவது 2 into y சரியா. y என்ன கண்டுபிடிச்சிங்க? d lambda by a. ஸோ 2d lambda by a. ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா? கொஞ்ச நேரத்துக்கு டிஃப்ராக்ஷனும் ஒரு புது டாப்பிக்காக பாருங்கள். போன டாபிக் கூட இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் யூ கிளியர் எந்தெந்த டிஃப்ரென்ஸ் வருது, எது சேஞ்ச் ஆகுது, எது சேஞ்ச் ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தா YDSCக்கும் இதுக்கும் கம்பேரிசன் கிடையாதுடா. ஓகே அங்கே என்னென்ன படிச்சிங்களோ அதான் இங்கே வரப்போகுது. ஓகே நீங்கள் பார்க்குற ஆங்கிள் தான் வேறு மாதிரி இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வர இடம் இது. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டாவில் ஏன் வந்து இது வந்து டார்க்காக மாறுது, பட் YDSCயில் இது வந்து பிரைட்டாக இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற டெல்டா எக்ஸஸ் டிஃப்ரெண்ட். நம்ம டெல்டா எக்ஸை எதை கன்சிடர் பண்ணுறோம்னா இந்த பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பாத் சேஞ்ச் ஆகுது. YDSCயில் பாத் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அசியூம் பண்ணோம். இந்த இடத்துல பாத் வந்து சேஞ்ச், இந்த பாத் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த பாத். ஓகே பாத் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆனால் டெல்டா எக்ஸ் மாறப்போகுது. ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஐம் ஜஸ்ட் டேக்கிங் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டா. பட் இந்த லேம்டா எடுத்ததுக்கு வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் வரணுன்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓகே ஆக்சுவலாக இது எப்படி டார்க் ஆகிறதுன்றதுக்கான ஃபினாமினா தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரியா. ஒரு 1 to 100 சோர்ஸ் எடுத்தோம்னாக்கா ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கும் 100க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து லேம்டா நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே பட் ப்ராக்டிக்கலாக 1க்கும் 51க்கும் நடுவில் என்ன ஆகிடுது? lambda by 2 வருது. lambda by 2 ஃபார்ம் ஆனால் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ அதே மாதிரி 2க்கும் 52க்கும் எடுத்தால் lambda by 2, 3க்கும் 53க்கும் எடுத்தால் lambda by 2. ஸோ என்ன ஆச்சு? எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். நவ் இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் பாக்ஸ் போட்டிருக்க ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் சரியா. அடுத்து செகண்ட் டார்க் எங்கே அக்கர் ஆகும்? செகண்ட் டார்க் எங்கே அக்கர் ஆகும்னா நான் ஒரு பாயிண்ட் க்யூன்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஐம் கன்சிடரிங் அ பாயிண்ட் க்யூ. செகண்ட் பாயிண்ட் பி இங்கே இருக்குன்னா க்யூ இங்கே இருக்குது. செகண்ட் டார்க் வில் அக்கர் அட் க்யூ சரியா. அப்போ அதே கான்செப்ட் தான். ஏ க்யூ மைனஸ் பி க்யூ பண்ணோம்னா நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் கிடைக்குமா? ஓகே
BQ minus AQ பண்ணோம்னா we will get path difference. சரியா? அதாவது டெல்டா எக்ஸை வந்து என்னென்னு எழுதலாம், A sin theta equal to எழுதலாம். சரியா? இங்கே என்ன அசியூம் பண்ணுறேன்னாக்கா என்னோட BQ minus AQ equal to 2 lambda அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? at BQ minus AQ equal to 2 lambda I am going to get the second dark fringe. ஓகே, அகைன் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுமா? 2 lambda அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல வந்து டார்க் ஃப்ரிஞ்ச். நோ, அப்படி பார்க்காதீங்க. சரியா? அதுவும் இதுவும் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் அசியூம் பண்ணுற வேல்யூஸ் தான் வந்து வேறு. இது வந்து 2x இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன எடுத்தேன், ஃபர்ஸ்ட் டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு லேம்டான்னு எடுத்தேன். செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சுக்கு என்ன எடுத்திருக்கேன், டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 2 லேம்டான்னு எடுத்திருக்கேன். சரியா? அப்போ அதாவது A sin theta equal to 2 லேம்டா. ஓகே, இப்போ ஏன் இது 2 லேம்டா, இது எப்படி வந்து டார்க்காக மாறுதுன்னு பார்ப்போம். சி 2 லேம்டா எடுத்திருக்கேன். சரியா? 2 லேம்டா எடுத்திருக்கனால நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க சோர்ஸஸ் எடுக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி என்ன பண்ணுறேன், அகெயின் எனக்கு என்ன வேணும், டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும். ஓகே, டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னா எனக்கு லேம்டா பை 2 கொண்டு வரணும். ஓகே, இந்த 2 லேம்டாவை நான் எப்படி லேம்டா பை 2 கொண்டு வரலாம், when I divide this 100, ஓகே, இந்த 100 நான் வந்து 25 பிரிச்சேன்னா I can get லேம்டா பை 2. சீடா, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இஸ் 2 லேம்டா. ஓகே, இதில் பாதி வேணும்னு என்ன பண்ணணும், லேம்டா வேணும். ஓகே, இதுலேயும் பாதி வேணும்னா என்ன பண்ணணும், லேம்டா பை 2 வரும். ஓகே, எனக்கு லேம்டா பை 2 தானே வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் இந்த 100 நான் 4ஆக டிவைட் பண்ணிட்டேன். 25 ஃபர்ஸ்ட் 25 இங்கே இருக்குது, செகண்ட் 25, தேர்ட் 25, ஃபோர்த் 25. அப்போ ஈச் 25 வில் பி லேம்டா பை 2 எல்லாத்தோட விட்த். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 லேம்டா. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், 1லேருந்து 100 1 மினிட். சி 1லேருந்து 100 வரைக்கும் என்ன வருது, ஐம் கெட்டிங் 2 லேம்டா. நான் அசியூம் பண்ணதை தானே, 1லேருந்து 100க்கு இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நான் 2 லேம்டான்னு அசியூம் பண்ணுறேன். ஓகே, பட் ஆனால் ஆக்சுவலாக எந்தெந்த இடத்துல டார்க் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். டார்க் ஃபார்ம் ஆகணும்னா லேம்டா பை 2ன்னு கொண்டு வரணும். சரியா? ஸோ லேம்டா பை 2 கொண்டு வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 26 வரைக்கும் எடுத்தேன்னா ஐ வில் கெட் லேம்டா பை 2. 1லேருந்து 26, அதாவது 1லேருந்து 25 வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன ஆகுது, லேம்டா பை 2 வருது. அப்போ 1லேருந்து 25க்கு நடுவில் வர எல்லா வேவ்ஸும் வந்து கேன்சல் அவுட் ஆகி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே, சிமிலர்லி செகண்டுக்கும் 27க்கும் நடுவில் வர்றது எல்லாமே நான் போய் இடிச்சிட்டு இது கல்யாணம் பண்ணிக்கும், இது கல்யாணம் பண்ணி என்ன ஆகும், டார்க் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி 3க்கும் 28க்கும் நடுவில் லேம்டா பை 2 டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி 25க்கும் 50க்கும் நடுவில் என்ன ஆகிடுது, லேம்டா பை 2 வந்துடுது. ஓகே, 25க்கும் 50க்கும் நடுவில் லேம்டா பை 2 வருது. ஸோ ஏதாச்சும் இங்கே மீதி இருக்கா, நத்திங் இஸ் ரிமைனிங். கரெக்டாக, இதுக்கும் 25க்கும் நடுவில் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. 26க்கும் 50க்கும் நடுவில் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி கீழேயும் வாங்கலை, மேலே இருக்க பார்ட் ஃபுல்லாக நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்கள், 51 to என்ன எடுக்கலாம், 76 எடுப்பீங்க. 51 to 76 அகெயின் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகுது. அகெயின் 76க்கும் 100க்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிடுது. எல்லாத்துக்கும் காமனாக என்ன ஆகுது, லேம்டா பை 2 லேம்டா பை 2 லேம்டா பை 2 லேம்டா பை 2. ஓகே, எல்லாத்தோட பார்ட் டிஃப்ரென்ஸும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக என்ன ஆச்சு, டார்க் இன்டர்ஃபரன்ஸ் தானே வந்திருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் 1 to 100 2 லேம்டான்னு எடுத்தால் அது ஆப்வியஸாக ஈக்குவல் டு என்னது, டார்க் இன்டர்ஃபரன்ஸ் தானே. இதில் வர ஃபுல் ரிசல்ட் தான் உங்களுக்கு இங்கே நான் சொன்னேன். ஓகே, அப்போ 2 லேம்டா இஸ் ஆப்வியஸ்லி என்ன ஃபார்ம் ஆகும், டார்க் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஸோ லிட்ரலி இதை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வராதிங்க. சரியா? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடாது, சின்ன காம்ப்ளிகேஷன். உங்களோட ப்ரஸ்பெக்டிவ் வந்து வேறு. YDSCயில் நீங்கள் பார்த்ததுக்கும் இங்கேக்கும் இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ரஸ்பெக்டிவ் வந்து வேறு. சரியா? ஸோ இப்படி தான் வந்து 2 லேம்டா வந்து டார்க் ஃப்ரிஞ்சுன்னு எடுக்கணும். ஓகே, புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பேசிக் கால்குலேஷன் தான். sin theta equal to 2 லேம்டா. ஓகே, அப்போ sin theta equal to 2 லேம்டா பை A. அப்போ செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகுது, 2 லேம்டா பை A. ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆச்சு, லேம்டா பை Aயில். இந்த இடத்துல 2 லேம்டா பை Aயில். அதே மாதிரி y வேணும்னா என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் y வேணும்னா என்ன பண்ணணும், 2d லேம்டா பை A. எப்படி ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்ல, tan theta கூட ஈக்குவேட் பண்ணி கொண்டு வாங்க. சரியா? இங்கே இருக்குது பாருங்கள், y எப்படி கொண்டு வந்தோம். ஓகே, லாஸ்ட் பேஜ். சி y வேணும் என்ன பண்ணோம், tan theta கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா you will get y. அந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ ஃபார்ம் ஆச்சு, லேம்டா பை ஏல. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸோட
டி லேம்டா பை ஏல. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டார்க் செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, at a distance of at an angular distance of 2 lambda by d, I mean 2 lambda by a, and உங்கள் டிஸ்டன்ஸ் என்ன 2d lambda by a. சரியா, இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாமா. சி ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம், ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து a sin theta equal to லாம்டான்னு எடுத்தோம், அதனால sin theta equal to lambda by a வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வந்து lambda by a, அண்ட் சென்ட்ரல் ஃப்ரிஞ்சிலேருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து d lambda by a. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து a sin theta equal to 2 லாம்டாவில் வந்து வருதுன்னு சொன்னோம். ஓகே, ஸோ அதனால் செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வந்து 2 lambda by a and y2d equal to 2d lambda by a. ஓகே, அப்போ ஆப்வியஸாக தேர்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட a sin theta equal to என்ன எடுப்பீங்க, 3 லாம்டான்னு எடுப்பீங்க. அண்ட் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தேர்ட் வந்து என்ன ஆகும், 3 lambda by 2 வரும். ஓகே, 3 lambda by a வரும். அண்ட் yd வந்து 3d lambda by aன்னு வரும். சரியா, ஸோ அதே மாதிரி இப்போ எண்ணுக்கு பார்த்தோம்னா, அப்போ nth டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னா என்ன பண்ணணும், a sin theta equal to n லாம்டான்னு போடுவோம். ஓகே, theta at nd equal to n lambda by a and yn equal to 2dn lambda by a. ஓகே, இதுதான் ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா. இது அட்லீஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது புரியலைன்னா அட்லீஸ்ட் இதுவாச்சும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் படிக்க படிக்க உங்களுக்கு கிளியரானா ஆகும். சரியா, பட் இதோட பெட்டரான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் ஸ்கூலில் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இப்போ உங்களை வந்து டிஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் என்னன்னு கேட்டாக்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரி, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்க், செகண்ட் டார்க், தேர்ட் டார்க் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். சரியா, இது டார்க்குக்காச்சு. இப்போ அதே மாதிரி வந்து பிரைட்டுக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபார் பிரைட் சி ஆக்சுவலாக இது இப்போ உங்களுக்கு ஈஸிடா. சரியா, கொஞ்சம் நல்ல கான்செப்ட் யோசிங்க. இது ஃபர்ஸ்ட் டார்க். ஓகே, இந்த இடத்துல செகண்ட் டார்க். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்க்கும் செகண்ட் டார்க்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் பிரைட். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆப்வியஸ்லி கரெக்டாக. ஃபர்ஸ்ட் டார்க்கும் செகண்ட் டார்க்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் பிரைட் இருக்குது, இந்த இடத்துல சென்ட்ரல் பிரைட் இருக்குது. ஓகே, நவ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சென்ட்ரல் பிரைட்டோட விட்த் என்ன கண்டுபிடிச்சிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, லாம்டா பை ஏன்னு கண்டுபிடிச்சோம். சரியா, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டார்க்கோட இது என்ன, ஃபர்ஸ்ட் டார்க்கோட டெல்டா எக்ஸ் என்னது, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்னது ஃபர்ஸ்ட் டார்க்கோட டீட்டா பற்றி பாருங்கள். டீட்டா வந்து என்னது 2 lambda by a. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே சாரி இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்க்கோட டீட்டா என்னது lambda by a. ஓகே, நவ் ஓகே, டயக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச். ஓகேயா, நான் இங்கே லாம்டா பை ஏ எடுத்திருக்கேன்ல, 2 lambda by a. லாம்டா பை ஏ எடுத்தது வந்து இந்த இடத்துல சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச். ஓகே, இதை வந்து சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1D வராது, இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் வரும். புரியுதா? எந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட். சி, இந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சு தான் நாங்கள் வந்து தெரியாமல் எரர் இங்கே எழுதும் போது வந்துடுச்சு. ஓகே, இதை வந்து சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுன்னு மாற்றிக்கோங்க. சென்ட்ரல் இது இஸ் நாட் 1D, இந்த இடத்துல சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் இருக்குது. சரியா, இப்போ என்ன பார்த்தோம், சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் டார்க்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம், லாம்டா பை. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கும் செகண்ட் டார்க்குக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தோம், 2 lambda by. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சை பற்றி கவலை. பிரைட் ஃப்ரிஞ்ச் எதுக்கும் நடுவில் இருக்குது, 2Dக்கும் 1Dக்கும் நடுவில் இருக்குது. சரியா, அப்போ 2 lambda by a ப்ளஸ் lambda by a டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும். எது ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட டிஸ்டன்ஸ் கிடச்சிடும், அதாவது 3 lambda by 2a. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாடா? இந்த டிஸ்டன்ஸ் lambda by a, இந்த டிஸ்டன்ஸ் 2 lambda by a, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து என்ன இருக்குது, உங்கள் ஃபர்ஸ்ட் பிரைட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். சரியா, அதாவது 3 lambda by a. ஓகே, இது வந்து எல்லா புக்லேயும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா, பட் ஆக்சுவல் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஓகே, மேபி உங்களுக்கு போன டார்க் ஃப்ரிஞ்சை புரியாது, மேபி இந்த இடத்துல புரியும். சரியா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் அக்கர் அட் அ பிளேஸ் வேர், ஓகே,
ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே அக்கர் ஆகும்னா, எங்கே என்னோட டெல்டா எக்ஸ் பிபி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 3 லாம்டா பை 2 வருதோ அங்கே என்னோட ஃபர்ஸ்ட் பிரைட் வரும்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஒய் பிகாஸ் நல்ல கவனிங்க, ஆக்சுவலாக YDSA படி இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்ச் வரணும். ஓகே, பட் டிஃப்ராக்ஷன் பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். சரியா? ஏன் இது வந்து 3 லாம்டா பை 2 வருதுன்னா, ஓகே, a sin theta ஈக்குவல் டு 3 லாம்டா பை 2 ஏன் வருதுன்னா கவனிங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், சில பேருக்கு YDSAக்கும் டிஃப்ரென்ஷனுக்கும் நடுவில் அதான் என்ன எப்படி படிப்பாங்க தெரியுமா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டார்க்கு YDSAல லாம்டா பை 2, ஓகே, செகண்ட் டார்க் YDXல 3 லாம்டா பை 2 அண்ட் அதுக்கு ஆப்போசிட் டிஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட் டார்க் வந்து லாம்டா பை 2, ஓகே, செகண்ட் டார்க் வந்து லாம்டா பை 2 அப்படி படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து தப்பான கான்செப்ட், இப்படி படிக்கவே படிக்காதீங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இப்படி வச்சு படிக்காதீங்க, வேறு கான்செப்டில் வரும். சரி, இப்போதைக்கு இதை வந்து பார்க்காதீங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே எழுதியிருக்கேன் நான். சரியா? கம்மிங் பேக் ஹியர். சரியா? a sin theta ஈக்குவல் டு 3 லாம்டா பை 2ன்னு எடுக்கிறேன். சரியா? 3 லாம்டா பை 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி நான் வந்து 100 ஃப்ரிஞ்சஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, 100 பாயிண்ட் சோர்ஸஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் சோர்ஸ் சொல்லக்கூடாது, 100 செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ வந்து என்ன வேணும்? எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்ச் வருதோ அதெல்லாம் நான் கேன்சல் அவுட் பண்ணணும். ஓகே, எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்? இப்போ கூட சொல்கிறேன், டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே வரும்? லாம்டா பை 2ல் தான் வரும். கரெக்டாக இல்லையா? YDSAலையும் டார்க் ஃப்ரிஞ்சும் லாம்டா பை 2ல் தான் வந்துச்சு. கரெக்டாக எனக்கு லாம்டா பை 2ல் தான் டார்க் ஃப்ரிஞ்ச் வரும் ஆப்வியஸாக. சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 லாம்டா பை 2வை நான் லாம்டா பை 2 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, இந்த 3 லாம்டா பை 2 ஷுட் பி ஈக்குவல் டு லாம்டா பை 2. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபுல் வேல்யூவை டிவைடட் பை 3 பண்ணணுமா? ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1லேருந்து 99 வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது 34 வரைக்கும், 66 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 99 வரைக்கும் ஒரு பார்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, சரி, ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, 1லேருந்து 99 வரைக்கும் எனக்கு வந்து பாத் டிஃப்ரென்ஸ் 3 லாம்டா பை 2 வரணும். ஓகே, 1லேருந்து 99 வரைக்கும் எனக்கு பாத் டிஃப்ரென்ஸ் வந்து 3 லாம்டா பை 2 வரணும். சரியா? இஃப் ஐ எம் கன்சிடரிங் ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் 34th டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கும் 34th டிஸ்டர்பன்ஸ்க்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? லாம்டா பை 2. அண்ட் சிமிலர்லி செகண்டுக்கும் 35க்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? லாம்டா பை 2. கரெக்டாக? ஏன்னா டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 33 வரும் சம்திங். கரெக்டாக? 33ன்னு வந்துச்சுனாக்கா 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதனால தான் லாம்டா பை 2 லாம்டா பை 2 லாம்டா பை 2 வரணும்ட்டு. அதே மாதிரி 3க்கும் 36க்கும் நடுவில் லாம்டா பை 2. அதே மாதிரி 33க்கும் 66க்கும் நடுவில் லாம்டா பை 2. ஓகே, இது வரைக்கும் என்ன ஆகிடுச்சு? எனக்கு ஃபுல்லாக டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்குது, அதாவது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குது. எல்லாமே ஒன்றுத்துக்கும் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் எங்கே வருதுனாக்கா, என்னோட 67க்கும் 99க்கும் நடுவில். ஓகே, 67 அண்ட் 99ல் எனக்கு வந்து லாம்டா பை 2 ஃபார்ம் ஆகாது. வை? பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து லாம்டா பை 2 வரலை. புரியுதா? 1க்கும் 99க்கும் நடுவில் லாம்டா பை 2ன்னு அசியூம் பண்ணோம். ஜஸ்ட் அது ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். see the difference. 1 minus 34 என்னது? 33. ஓகே, 2 minus 35 என்னது? 33. 3 minus 36 என்னது? 33. 33 minus 66 என்னது? 33. ஓகே, பட் ஆனால் 67 minus 99 பண்ணும்போது என்னாச்சு? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 33 வரலை. ஓகே, அப்போனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரக்டிவ் லாம்டா பை 2 வரல. உங்கள் சம்மு, உங்கள் பார்ட் டிஃப்ரென்ஸ் வந்து லாம்டா பை 2 வரலை. ஆக்சுவலாக 67 minus 99 பண்ணோம்னா we will get 32. ஓகே, புரியுதா? என்ன ஆகிடுச்சு? ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போயிட்டு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இடிக்குது. ஓகே, அப்போது ஏதோ ஒரு வேவ்னால் உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல 1க்கும் 34க்கும் நடுவில் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 33 டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. நல்லா கவனிங்க, நம்ம 99 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து லாம்டா பை 2 கரெக்டாக வரணும். ஓகே, அப்படி லாம்டா பை 2 வரணும்னா இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக டிவைட் ஆகணும். ஓகே, பட் 67க்கும் 99க்கும் நடுவில் உங்களோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னாச்சு? மாறுது, 32 தான் வருது. அதனால தான் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு
ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் வருது. அப்போ இது வரைக்கும் அப் டு 0.66 உங்களுக்கு டார்க் இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஓகே, பட் ஆஸ் சூன் அஸ் உங்கள் பாயிண்ட் வந்து 67ல் போகுது, 67.99 வந்து டார்க் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா/2 கிடையாது, λ/2 கிடையாது. ஓகே, அதனால 67 to 99 are remaining and they produce bright spot. அதனால தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல although you assumed 3 λ/2 இது வந்து இங்கே டார்க் வராமல் you are getting bright. ஓகே, பட் எஸ் இன்டென்சிட்டி வில் பி சேஞ்சிங். ஓகே, இன்டென்சிட்டி மாறுது. ஏன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு இத்தனை வேவ் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. மீதி இருக்க கொஞ்சம் வேவ் தான் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்குது. அதனால தான் உங்கள் பிரைட்னஸும் என்னாச்சு, இந்த இடத்துல கம்மி, இந்த இடத்துல இன்னும் கம்மி, இன்னும் கம்மி என்னாச்சு, பிரைட்னஸும் கம்மியாகிட்டே போகுது. காரணம் என்ன, இந்த இடத்துல இத்தனை வேவ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வேவ் தான் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ்க்கான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. சரியா, ஒருவேளை இது புரியலன்னா ஜஸ்ட் இன்னொரு வாட்டி பாருங்கள். இன்னும் பார்த்தும் தெரியலன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் திங். YDSCக்கு வேறு மாதிரி படிங்க, இதுக்கு வேறு மாதிரி படிங்க. சரியா, ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா இதுக்கும் இதுக்கான சிமிலாரிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியும். சரியா, புரியலன்னா நீங்கள் எப்பவும் போல் மற்ற பசங்களை மாதிரியே டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் இது டிஃப்ரென்ஸ், அது டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஐ ட்ரைட் மேக்ஸிமம் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இருக்குது சிம்பிளஸ்ட் மெத்தட் ஜஸ்ட் இதையும் மைனஸ் பண்ணி அதோட ஆவரேஜ் கொண்டு வர்றது தான். சரியா, அப்படி இல்லைன்னா கான்செப்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். சரியா, ஸோ என்ன ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்துச்சு, 3 λ/2a அண்ட் அதே மாதிரி YB என்னது 3D λ/2a. சரியா, நான் எப்படி வந்துச்சு பார்த்தாச்சு. செகண்டுக்கு பாருங்கள், அதே மாதிரி BP - AP ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னா 5 λ/2 எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ 5 λ/2 எடுத்தேன்னா A sin θ ஈக்குவல் டு என்னது 5 λ/2. ஓகே, அண்ட் θ2b என்னது 5 λ/2a, Y2b ஈக்குவல் டு 5D λ/2a. இதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா, அப்போ ஒரு கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி இதுவும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரியா, எப்படி வந்து இது வந்து 5 λ/2 எப்படி வந்து நமக்கு வந்து இது ஒரு பிரைட்டாக மாறிச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக YDSCயில் இது பார்த்தா இது டார்க்காக இருந்திருக்கணும். சரியா, நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இதை நீங்கள் எப்போவுமே வந்து YDSC கூட இந்த பாட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த பாட்டை தான் நீங்கள் YDSC கூட கன்சிடர் பண்ணணும். சரியா, இங்கே எடுத்திருக்க டெல்டா எக்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஓகே, YDSCயில் டெல்டா எக்ஸ் எப்படி எடுத்திங்கன்னா S1 இங்கே இருக்குது, S2 இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கும் இந்த ரெண்டு சோர்ஸ்க்கும் நடுவில் இருக்க டெல்டா எக்ஸ் தான் YDயில் எடுத்தோம். ஓகே, பட் இங்கே டிஃப்ரெண்ட், இங்கே சோர்ஸே உங்களுக்கு ஒன்று தான். ஓகே, ஒரே சோர்ஸில் மல்டிபிள் வேவ்ஸ் எடுக்க போகிறீங்க. இந்த ரெண்டு வேவ்க்கு நடுவில் இருக்க டெல்டா எக்ஸ் இது. ஓகே, ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் டிஃப்ரென்ஸ். அது புரிஞ்சுன்னா உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிடும். சரியா, நான் எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 100 வேவ்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா, எனக்கு வந்து λ/2ல் இருக்கிறதுலாம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் λ/2 வந்து எடுக்கணும். ஓகே, அப்போ ஹவு கேன் ஐ டிவைட் திஸ் 5 λ/2 such that I will get λ/2? ஆப்வியஸ்லி இதை வந்து நான் 5ஆக வந்து பிரிச்சுக்கலாம். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் 5 ஃபேஸாக பிரிச்சுட்டேன் இந்த இதுவை. ஓகே, இதை வந்து நான் 5 ஃபேஸாக பிரிச்சிட்டேன், 20 20 20 20 பிரிச்சிட்டேன். சரியா, அப்படி பிரித்தாக்கா 1லேருந்து 100 பாத் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 to 100 5 λன்னு எடுத்தோம். சரியா, பட் 1லேருந்து 21 வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, 20 டிஃப்ரென்ஸ் வருது. சரியா, அப்போ 20 டிஃப்ரென்ஸ் வந்தால் λ/2. ஓகே, அண்ட் 2லேருந்து 22 வரைக்கும் எடுத்தோம்னா 20 டிஃப்ரென்ஸ் λ/2. அதே மாதிரி 20 to 14 எடுத்தால் 20 டிஃப்ரென்ஸ் λ/2. 61 to இது வரைக்கும் என்ன ஆச்சு, ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவ் ஆகிடுச்சா. அதே மாதிரி இப்போ 41 to 61 எடுத்தோம்னா λ/2. அதே மாதிரி 42 to 62 எடுத்தோம்னா λ/2. அதே மாதிரி 60 to 80 எடுத்தாலும் λ/2. என்ன ஆயிடுச்சு, இந்த வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவ் வந்துடுச்சு. இப்போ 81 to என்ன பண்ணுறேன், இப்போ 100 எடுத்தேன். சரியா, 81 to 100 எடுத்தால் என்னோட டிஃப்ரென்ஸ் கம்மி ஆகிடுச்சு, 19 வருது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, எனக்கு வெறும் 19 தான் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 101ன்னு இருந்துச்சுனாக்கா அப்போ இதுவும் டிஸ்ட்ரக்டிவாக மாதிரி இருக்கும். ஓகே, பட் இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து கரெக்டில். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னாச்சு, பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரியா, நோ சரியா கவனிங்க. இப்போ பாருங்கள், 2b ஈக்குவல் டு 5 λ/2a அண்ட் Y2b ஈக்குவல் டு 5D λ/2a. இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொண்டு வரலாமா. ஸோ எனக்கு ஆங்குலர் டிஃபார்மேஷன் ஃப்ரம் பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னா என்ன பண்ணால் 2n + 1 λ/2a. ஓகே, அதுவே வந்து என்னோடய சென்ட்ரல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாக்கா 2n + 1 D λ/2a. ஓகே,
ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வந்துச்சு, ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. செகண்ட் கன்ஃபியூஷன் எங்கே வரும்னா, நம்ம வந்து YDSCயில் n+1 λ/2a வச்சு போட்டோம்னா இது வரும்னு பார்த்தோம். ஆட் நம்பரில் வர்றதுல n+1 வச்சு போட்டோம் கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல எதுக்கு 2n+1 எடுத்திருக்கோம்? ஓகே, இந்த இடத்துல எதுக்கு 2n+1 எடுத்திருக்கோம்? சரியா, இப்போ நான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னு கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும்னு கேட்குறேன். இந்த இடத்துல அதுவே n+n மட்டும் இருந்துச்சுனாக்கா என்ன வந்திருக்கும்? 1+1 λ/2a வந்திருக்குமா? சரி, என்னோடய கொஷின் உங்களுக்கு புரியுதா? என்ன கொஷின் என்னதுனாக்கா, என்ன கொஷின் அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஆட் நம்பர் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வருதா, ஆட் நம்பர்ஸ் வருதா? ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு எங்கே வந்துச்சு, என்ன வந்துச்சு? 3 λ/2 வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி செகண்டுக்கு என்ன வருது? 5 λ/2 வருது. அப்போ தேர்டுக்கு என்ன வரும்? 7 λ/2 வரும் கரெக்டாக. ஸோ ஆட் நம்பர்ஸ் வருது. ஓகே, நம்ம YDSCயில் என்ன பண்ணியிருப்போம்னாக்கா 2n-1 வச்சு போட்டிருப்போம். ஆமே ரைட் வரும். 2n-1 எப்போல்லாம் ஆட் வருது என்ன பண்ணுவோம்? 2n-1 வச்சு போட்டோம். ஆப்வியஸாக ஆட் நம்பருக்கான ஃபார்முலாவும் இது தானே. ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம எதுக்கு 2n-1 எடுக்காமல் 2n+1 எடுத்திருக்கோம்னா, ஒரு வேளை 2n-1 இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த இடத்துல ஃபார் அசியூம் தட் இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்சுக்கு θ NB கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? n=1 சப்ஸ்டியூட் பண்ணிங்களா? அப்போ n=1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 1 - 1 will be 1. ஓகே, 1. அப்போ என்ன வருது? λ/2a வருது. பட் ஆக்சுவலாக உங்கள் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட என்ன டிஃப்ரென்ஸ்? 3 λ/2a வரணும். சரியா? ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த சேஞ்ச் வருது. சரி, நான் உங்களோட எல்லாம் சின்ன மைன்யூட்டான சேஞ்சஸ் கூட உங்களுக்கு நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, 2n+1 λ/2a எதுக்கு இங்கே மாறி இருக்குனாக்கா, பிகாஸ் இங்கே வந்து θ NB பார்க்குறோம், டிஃப்ராக்ஷனோட ஆங்குலர் டிஃப்ராக்ஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்ச் பார்க்குறோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்சே வில் பி ஃபார்ம்ட் அட் 3 λ/2a. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து 2n+1 வரும். சரியா, இப்போ நான் இதை சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, அடுத்த வார்த்தை நீங்கள் YDSC படிக்கிறப்பையும் இது படிக்கிறப்பையும் இந்த 2n+1 2n-1 உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகே, YDSC படிக்கிறப்போ கிளியராக 2n-1 வரும். சரியா, இது படிக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக வந்து 2n+1 இங்கே வரும்ன்ட்டு வரும். ஓகே, அதுவே நான் இதை சொல்லாமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும் படிக்கிறப்ப. ஓகே, YDSCயில் வந்து 2n-1 வருமா, இல்லை வந்து சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2n+1 வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரியா, அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துலையே உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிட்டேன். சரியா, ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் a sin θ we can write it as 2n+1 λ/2. ஓகே, இன்றைக்கி ஃபுல் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது தான். சரியா, அதே மாதிரி இது ஓகே, அட்லீஸ்ட் இதுவாச்சும் நீங்கள் வந்து கவனித்து வச்சுக்கோங்க. பட் ஐ ட்ரைட் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறதுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட்டேன். சரியா, ஸோ ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன். சரியா, டார்க் ஃப்ரிஞ்ச் பிரைட் ஃப்ரிஞ்ச் பார்க்குறோம் டிஃப்ராக்ஷனில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a sin θ n lambda for dark fringe, a sin θ 2n+1 λ/2 for bright fringe. ஓகே, வேறு n = 1 2 3 4 and இந்த இடத்துலையும் சேம் காமன். அதுவே வந்து ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் வேணும்னாக்கா n λ/a, இந்த இடத்துல ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் வேணுன்னா 2n+1 λ/2a. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ரிஞ்சஸ் வேணும்னா n d λ/a, இந்த இடத்துல 2n+1 d λ/a. ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு கான்செப்ட். சரி, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இதான். இந்த 50 மினிட்ல நம்ம கவர் பண்ண விஷயம் இது தான். சரியா, நான் என்ன ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்காக கொஞ்சம் டீப்பாக நான் சொன்னேன். தயவு செஞ்சு ஜஸ்ட் பி கூல். ஓகே, புரியலன்னா பயப்படவே தேவையில்ல. அட்லீஸ்ட் இதை பார்த்தாலே போதும் நீங்கள். சரியா, நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கலாம், இதை மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனாக்கா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க கூட மாட்டீங்க, உங்களுக்கு விஷயமே புரிஞ்சிருக்காது. ஓகே, புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே, ஆல்ரெடி வீடியோ பெருசு, நான் ரொம்ப பேசலை. அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னா ஃப்ரிஞ்ச் விட். ஓகே, லாஸ்ட் டாபிக். சரியா, ஃப்ரிஞ்ச் விட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். YDSCயில் உங்களோட ஃப்ரிஞ்ச் விட் வந்து சேம். கரெக்டாக, ஃப்ரிஞ்ச் விட் வந்து சேமாக இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃப்ரிஞ்ச் விட்டோட ஃபார்முலா என்னது? YDSCயில் ஃப்ரிஞ்ச் வித் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் எவ்வளோனா λ/2. ஓகே,
டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கட்டும் பிரைட் ஃப்ரிஞ்சாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டண்ட்டான ஃப்ரிஞ்ச் வித் λ/2. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆக போகுது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிக்சர்லாம் காமிச்சேன் கரெக்டாக. ஸோ என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வரும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சின்னதாகும், திருப்பி கொஞ்சம் சின்னதாகும், ஃப்ரிஞ்ச் வித் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். சரியா? பட் உங்கள் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அது சைஸ் வந்து கம்மியாகிட்டு போக 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 உங்களுக்கு வந்து டெரிவேஷன் தேவை கிடையாது. ஓகே, சிம்பிளாக சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சோட விட்த்து அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சோட விட்த்து மட்டும்தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சரியா? நல்லா கவனிச்சு பாருங்கள். சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு டோட்டலாக உங்களுக்கு விட்த் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்? இந்த டிஸ்டன்ஸ் y, அதாவது ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட விட்த், அதாவது டிஸ்டன்ஸ் ப்ளஸ் செகண்ட் அந்த அதோட ஆப்போசிட் சைட் இன்ட்டு 2 பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் width of the central bright fringe. அதான் இங்கே பண்ணியிருக்கேன். 2 into theta பண்ணோம்னா, தீட்டானா என்னது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் 2 into பண்ணோம்னாக்கா 2 into λ/a தான் உங்களோட என்னது சென்ட்ரல் ஃப்ரிஞ்சோட width. ஓகே, width of central fringe is distance between இது 1Dக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உங்கள் ஃபர்ஸ்ட் டார்க் இங்கே ஃபார்ம் ஆகுதா? ஃபர்ஸ்ட் டார்க்கோட டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச்? α/a, ஐ மீன் λ/a. ஓகே, அதே மாதிரி கீழேயும் ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கா, அதோட டிஸ்டன்ஸும் λ/a. ஸோ λ/a ப்ளஸ் λ/a இஸ் 2λ/a. அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, 2λ/a. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டார்க்கோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் என்ன? 2λ/a. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைட்டோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் என்ன? 3λ/2a. செகண்டுக்கு என்னது? 5λ/2a. சரியா? ஸோ சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் மட்டும்தான் வேறையாக இருக்கும். பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு பாருங்கள், பிரைட் ஃப்ரிஞ்சோட விட்த்து வேணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிரைட் ஃப்ரிஞ்ச் இங்கே இருக்குது. ஓகே, எனக்கு இந்த பிரைட் ஃப்ரிஞ்சோட விட்த்து வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? டார்க் ஃப்ரிஞ்ச் 2 மைனஸ் டார்க் ஃப்ரிஞ்ச் 1 பண்ணனா பிரைட் ஃப்ரிஞ்சோட விட்த் கிடைக்குமா? அதான் இங்கே பண்ணியிருக்கேன். செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட ஆங்கிள் மைனஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்சோட ஆங்கிள் பண்ணனா ஐ வில் கெட் த விட்த் ஆஃப் த பிரைட் ஃப்ரிஞ்ச். அதாவது 2λ/a மைனஸ் λ/a பண்ணனா ஐ வில் கெட் விட்த் ஆஃப் த பிரைட் ஃப்ரிஞ்ச் ஈக்குவல் டு λ/a. ஓகே, புரிஞ்சா? சிமிலர்லி விட்த் ஆஃப் டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும்னாக்கா பிரைட் ஃப்ரிஞ்ச் செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் மைனஸ் ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் பண்ணணும். பிரைட் ஃப்ரிஞ்சுனா 5λ/2a மைனஸ் 3λ/a பண்ணோம்னாக்கா விட்த் ஆஃப் த செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஈக்குவல் டு λ/a. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, உங்கள் டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவில் விட்த் வந்து சேமாக இருக்குது, λ/a. ஓகே, அண்ட் சென்ட்ரலோட ஃப்ரிஞ்ச் வந்து 2λ/a. சரியா? சிம்பிளாக ஒரு கன்க்ளூஷன் என்னன்னாக்கா, ஃபார் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச், ஓகே, ஃபார் சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் 2λ/a. ஓகே, அண்ட் ஃபார் அதர் ஃப்ரிஞ்சஸ் λ/a. எஸ், ஆப்வியஸ்லி எல்லா ஃப்ரிஞ்சும் வந்து ஒரே விட்த்தில் இருக்காது, எல்லா ஃப்ரிஞ்சும் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். பட் உங்கள் சிலபஸில் அவ்வளோ டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சிலபஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரிஞ்சை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டெப்த்தாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து λ/a தான் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிட்டாங்க. இல்லைனா அது ஒரு பெரிய டெரிவேஷன், அதை படிக்க போகணுன்னா இன்னும் 4 பேஜுக்கு டெரைவ் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். புரியுதா? இந்த டாபிக் கிளியர் ஆகிடுச்சா? நோ. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் YDSC அண்ட் SS சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இதை லாஸ்ட்டாக வச்சது காரணமே என்னென்னாக்கா, இதை ஃபஸ்ட்டில் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றது விரும்பலை. ஓகே, நீங்கள் கொஞ்சம் குழம்பணும். ஓகே, எப்போவுமே வந்து ஒரு ட்ரஃப்பான தான் வந்து ஒரு குட் சைலரை வந்து கொடுக்கும். ஓகே, ஒரு லேக்கில் போகிறவன் வந்து ஒரு குட் சைலர்னு சொல்ல மாட்டான். கரெக்டாக? ஸோ அதுதான், உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஈஸியாக இதை வச்சு நான் புரிய வச்சுருந்தேன்னாக்கா, உங்களுக்கு இன்றைக்கி பார்த்த வீடியோவில் கற்றுக்கிட்ட கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நான் உங்களை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி உங்களை வந்து கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ சிம்பிள்டா. ஃபஸ்ட்டு என்னென்னா, பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓகே இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் அதுவே ஒரு தப்பான கான்செப்ட் தான். இன்டர்ஃபரன்ஸும் டிஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஒரே ப்ராக்டிக்கலாக ஒரே ஒரு விஷயத்தினால தான். இன்டர்ஃபரன்ஸும் என்னது, லைட் வேவோட அந்த 2 வேவ்ஸ் வந்து கம்பைன் ஆகிறது தான் இன்டர்ஃபரன்ஸோட இதுவுமே. டிஃப்ராக்ஷனுமே என்னது, வேவ்ஸோட காம்பினேஷன் தான். சரியா? எங்கே மாறுதுங்கிறத பார்ப்போம். இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. சரியா? அதில் ஒன்று YDSC எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று வந்து SST எக்ஸ்பெரிமெண்ட்.
ஓகே, உங்கள் கொஷின் பேப்பரில் சிம்பிளாக இன்டர்ஃபரன்ஸ்க்கோ டிஃப்ராக்ஷனுக்கு நடுவில் என்னென்னு கேட்டாலும் நீங்கள் இது தான் எழுதணும். ஓகே, இல்லை ஒரு வேளை டேரெக்டாக YDSC அண்ட் SSTன்னு கேட்டாலும் நீங்கள் இது தான் எழுதணும். சரியா, எல்லாமே ரெண்டுமே வந்து இன்டர்ஃபரன்ஸை பேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான். சரியா, என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். ஆப்வியஸ்லி YDSCயில் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஸ்லிட் 1 அந்த இந்த இடத்துல ஸ்லிட் 2ன்னு எடுத்தோம். இந்த இடத்துலேருந்து ஒரு வேவ் வரப்போகுது, இந்த இடத்துலேருந்து ஒரு வேவ் வரப்போகுது. ரெண்டும் வந்து எப்படி இன்டர்ஃபர் ஆக போகுதுன்றது தான் YDSC டீல் பண்ணுச்சு. ஓகே, பட் இந்த இடத்துல சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷனில் என்ன ஆகிடுச்சுனாக்கா, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ் அக்கர் பிட்வீன் த சேம் சோர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். புரியுதா, என்ன பண்ணும், ஒரே ஒரு ஸ்லிட் தான் கன்சிடர் பண்ணும். இந்த ஸ்லிட்லேருந்து வர மல்டிபிள் வேவ்லெட்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் தான் டிஃப்ராக்ஷன். ஓகே, அதை ஸ்டடி பண்ணது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ் அக்கர் பிட்வீன் த சேம் சோர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, புரியுதா, ஒரே சோர்ஸில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரே சோர்ஸை வர இன்டர்ஃபரன்ஸை மேட்ச் பண்ணது தான் SST. கரெக்டாக. நவ் ஃப்ரிஞ்ச் விட்த் ஆஃப் ஆல் த ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஈக்குவல். ஆப்வியஸ்லி கரெக்டாக. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரிஞ்ச் விட்த் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேமாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஃப்ரிஞ்ச் விட்த் வந்து என்ன ஆயிடுச்சு, சென்ட்ரலாக ஒரு ஃப்ரிஞ்ச் வரும், அதோட விட்த் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சோட விட்த் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். சரியா, டார்க் ஃப்ரிஞ்சுக்கு கம்மியாகிட்டே போகும், லைட் ஃப்ரிஞ்சுக்கு கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிஞ்சோட விட்த் வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகே, தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்டென்சிட்டி ஆஃப் ஆல் த பிரைட் ஃப்ரிஞ்ச் ஆர் சேம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகும், இன்டென்சிட்டி வில் பி டிக்ரீஸிங். இன்டென்சிட்டியோட கிராஃப் வரைஞ்சிங்கன்னா YDSCயில் இன்டென்சிட்டி கிராஃப் வந்து காமனாக இப்படி வந்துச்சு. கரெக்டாக, YDSCயில் இன்டென்சிட்டியோட கிராஃப் வந்து காமனாக வந்துச்சு. பட் இந்த இடத்துல எப்படி வரும், இன்டென்சிட்டியோட கிராஃப் வந்து காமனாக வராது, இப்படி வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து கிராஃப் வரும். சரியா, உங்கள் புக்கில் இருக்க அந்த கிராஃப் என்ன ஒரு வாட்டி எடுத்து பார்த்துருங்க. சரியா, நெக்ஸ்ட்டு எல்லோரும் இது ஒரு டிஃப்ரென்ஸுன்னு நினச்சி எழுதுவாங்க. இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 0 மார்க் தான் கிடைக்கும். என்னன்னாக்கா, YDSCயில் d sin theta equal to lambda n lambda வந்துச்சுன்னா பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி ஓகே, தப்பே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல d sin theta equal to n lambda வந்தால் டார்க் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவோம். இதை ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஆக்சுவலாக n lambda equal to டார்க் ஃப்ரிஞ்ச் வருது. ஓகே, பட் கான்செப்டே வேறு, இதோட கான்செப்ட் இந்த கான்செப்டும் வேறு. சரியா, இதை ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. சரியா, சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே சொல்லுவாங்க, இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ், இதையே விட்டுட்டீங்க, இது டிஃப்ரென்ஸே கிடையாது தம்பி. இந்த இடத்துல n lambdaவில் தான் உங்களுக்கு வந்து பிரைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருக்க டிஸ்டன்சஸ் டிஃப்ரெண்ட். சரியா, ஸோ அதை என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, இது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ மேஜராக இந்த 3 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகே, வித் திஸ் உங்களோட டிஃப்ராக்ஷன் பாயிண்ட் இதுவும் முடியுது. ஓகே, டிஃப்ராக்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ லென்த்தாக வீடியோ ஃபார்ம் ஆகிருக்கு. டிஃப்ராக்ஷன் வந்து இந்த ஒரு வீடியோலேயே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு லாஸ்ட் டாபிக் போலரைசேஷன் மட்டும் பாக்கி இருக்குது. அதை மட்டும் முடித்தோம்னாக்கா உங்கள் வேவ் ஆப்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். சரியா, இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் கான்செப்சுவல் தான். ஓகே, கொஞ்சம் அந்த இன்றைக்கி வீடியோவை மட்டும் நீங்கள் சீரியஸாக எடுத்திங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸை ரொம்ப கிளியராக புரிஞ்சிருவீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகே, ஸோ அதனால தான் நான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். அண்ட் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.